ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் சமைச்சிட்ருக்காங்க. பல்லவன் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நிலாவும் அதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லி பல்லவனை சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆள் வெளியே தாங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. சாப்பிட்றதுக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவரெல்லாம் இங்கே வரமாட்டார், நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். அண்ணா நீங்கள் என்னென்ன சமைச்சிருக்கீங்க? உப்புமா செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு என்னென்ன சொல்கிறீங்க? உப்புமாவா? நான் கூட வேர்க்கடலை சட்னி வாசனை வந்ததுக்காக இட்லியோ இல்லை தோசையோ தான் செஞ்சுருக்கீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, வேர்க்கடலை சட்னிக்கு உப்புமா ரொம்பவே சூப்பராக இருக்கும், வேணும்னா டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவனை இருந்துட்டு ஏதோ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அதனால் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு நான் கூட அண்ணன் சமைச்சிட்டு இருக்கிற போது போய் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணவும் செஞ்சேன், எல்லாமே சூப்பராக இருக்குது, அதனால் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. உடனே பல்லவனன் சோழனை இருந்துட்டு ஏதோ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நாங்கள் இதை சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தினமும் இந்த சட்னி உப்புமா தோசை இட்லி இப்படி செய்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வெரைட்டியாக செய்யலாம்ல அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. வெரைட்டியாக செய்யணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் சார் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கிற போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சேரனோட ஃபோன் தான் வருது. அந்த ஃபோனில் நம்ம கார்த்திகா தான் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்திகாவோட நம்பரை பார்த்த உடனே பயங்கரமாக எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எதுக்குண்ணே இந்த கார்த்திகா திரும்ப உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் கூட நிறைய தடவை அவாய்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் இந்த பொண்ணு கேட்குற மாதிரியே இல்லை, திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, என்னால் ஏதாவது மறுபடியும் அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப நேரம் ரிங் போயிட்டே இருக்குது. என்னால் மறுபடியும் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் வந்துகிட்டே இருக்கிறதுனால நிலா இருந்துட்டு அண்ணன் வேணும்ட்டா நான் பேசட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ பேசுறியாவா? நீ பேசினா எதுவும் தப்பாக ஆகாது இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நான் பேசி தான் பார்ப்போமே, நீங்கள் பேசலைன்னா கூட திரும்ப பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க போல இருக்கு, இப்போ பாருங்கள் வீடியோ கால் வேறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. நிலா நீங்களா எப்படி இருக்கீங்க? ஆமாம் மாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் நல்லா இருக்கேன். சரி நிலா மாமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு அண்ணன் வேலையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனால் கார்த்திகா இருந்துட்டு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலையும் மாமா விட்டுட்டு வந்துடுவார், நீங்கள் அதனால் ஃபோனை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. உடனே நிலாவும் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போ கொடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் நிலா வேற வழி இல்லாமல் அண்ணன் என்னதான் ஆகட்டும் நாமளை பார்த்துக்கலாம், நீங்கள் பேசுங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொண்டு போய் நம்ம சாரன் கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா திடீர்னு வீடியோ காலெல்லாம் பண்ணியிருக்க, ஏதாவது தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மாமா இதில் என்ன மாமா தப்பு இருக்குது, ஏன் மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், இதில் யார் என்ன தப்பு சொல்ல முடியும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிடுறாங்க. ஏன் மாமா நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணல, இதுக்காக தான் நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருந்தீங்களா, சரி வேலை முடிச்சுட்டாவது எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைம்மா அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை இருந்ததுனால தான்மா பேச முடியல, சாரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த வேலையாக இருந்தாலையும் பரவாயில்ல மாமா, நான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் டக்குன்னு எடுத்து பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்லிடுறாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மாமா, இந்த வீட்டில் எல்லாருமே என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, நீங்கள் என்னுடைய வீட்டை பார்க்குறீங்களா, இதுதான் மாமா ஹாலு, அதுதான் என்னுடைய பெட்ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க.
சேரனுக்கு இந்த பக்கம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. சோழன் எல்லாம் முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இதுதான் மாமா கிச்சனு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமு, கிச்சனு, சாமி ரூமுன்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மாமா நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இந்த வீட்டில் எல்லாருமே என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அவரும் தான் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் கொடுக்கறதுக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே சேரன் இருந்துட்டு தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த பொண்ணு என்னம்மா வீட்டை காட்டுறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வேற பேச சொல்லி சொல்கிறாங்க. எப்படிம்மா அதெல்லாம் முடியும்? அதெல்லாம் ரொம்ப தப்பாக போயிடுமா? நீங்கள் எதுக்கு இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டால் என்னம்மா பண்ண முடியும்? அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுமா பார்த்துக்கலாம். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கணும். பேசாமல் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண வேண்டான்னு பேசாமல் அதை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருங்க. அந்த கால் வர்றது கூட தெரியாது. நீங்களா எடுத்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியாடா, வேண்டாண்டா, பிளாக் லிஸ்ட்டில் போட்டால் அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் என்னடா பண்ண முடியும்? அதனால் பிளாக் லிஸ்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அதுக்கும் பதில் வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம நிலா கொண்டு போய் நடேசனுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்கறதுக்காக வரல, சாப்பாடு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் நடேசனும் வாங்கிக்கிறாங்க. என்ன இது கையில் சாப்பாடை கொடுத்துட்டு இவளும் இங்கேயே உட்காந்துட்டா, இவ போக மாட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சரி இவ போனால் என்ன போலன்றா என்ன, நாம் போய் தனியாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் உட்காந்துக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழனை வெளியே வராங்க. என்னங்க நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, என்ன அந்த ஆள் போய் அங்கே உட்காந்துட்ருக்காரு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் சரி இன்னைக்கு ஆஃபீஸுங்கள எப்படிங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அதெல்லாம் நல்லதாங்க போச்சு. நான் கூட காலேஜ் படிக்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே என்னடான்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதிலே நம்ம பாஸ் ஆயிடணும்னு சொல்லிட்டு நிறையா வேலை போட்டு நான் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் கடைசியில் அந்த மேனேஜர் வந்து இது சரியில்லை அது சரியில்லை, என்னம்மா கோல்டு மெடலாக அது இதுன்னு சொன்னீங்க, ஆனால் ஒரு சின்ன வேலையை கூட உங்களால் செய்ய முடியலன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டாரு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. மறுபடியும் அவரு கூப்பிட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க சொல்கிறீங்க? எல்லாரும் முன்னாடியுமா கேட்டாங்க. ஆமாங்க, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் அது மட்டும் இல்லை, மறுபடியும் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து கேஷுவலாக பேசிட்டாங்க. ஆனால் என்னால் தான் எதுவுமே மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நான் அதுக்கப்புறம் அப்படி சொன்னோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன் இப்போ கூட நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்காக நான் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காரலாம் மாட்டேன். மறுபடியும் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை தான் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு நாம் ஏதாவது ஸ்கோர் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க சொல்கிறீங்க, அவர் எப்படிங்க உங்களை போய் திட்டலாம்? அதுவும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், கோல்டு மெடலெல்லாம் வாங்கியிருக்கீங்க, அதுக்காச்சும் அவங்க மரியாதை கொடுக்க வேண்டாம்? எதுக்காக அவங்க அப்படியெல்லாம் பண்ணணும்? அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க. யார் என்னன்னு சொல்லுங்கள், பேசாமல் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து நான் என்ன ஏதுன்னு கேட்கட்டுமா? என்னங்க கேட்க போகிறீங்க நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இல்லைங்க, உங்களை ஒருத்தர் திட்டிருக்காங்க, நான் எப்படிங்க அதை சும்மா விட முடியும்? அதனால் நான் வந்து பேசுகிறேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து நான் என்ன ஸ்கூல் படிக்கிறேன்னா அங்கே வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் அவங்க உங்களை அப்படி பேசினதெல்லாம் தப்பு தானே? எதுங்க தப்பு? நான் வேலை செஞ்சது சரியில்லைன்னு சொன்னாங்க, மிஸ்டேக் கண்டுபிடிச்சாங்க, சரி ஓகே அப்செட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன நடக்கணுமோ அதை தான் செய்ய பார்க்கணும். ஐயோ திட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேலையை விட முடியுமா? இல்லை அவங்கக்கிட்ட போய் சண்டைக்கு நிற்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்களும் கேஷுவல் ஆகிட்டாங்க, நானும் கேஷுவல் ஆகிட்டேன். இதுக்கு மேலே அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இனிமேல் ஆஃபீஸ் பக்கமே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் சோழன் இருந்துட்டு என்னடா இது, நாமளும் ஏதாச்சும் பேச்சு ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா அவங்க என்னடனா அப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா
நிலா இருந்துட்டு வேலைக்கு ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. பல்லவனையும் கூப்பிட்றாங்க. பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி இதோ கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன் வந்துடுறேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "நீ ஏன் ஒரு பொண்ணுமா? எப்பவுமே பொண்ணுங்க தான் லேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவன் என்னடனா அதுக்கு மேலே லேட் பண்ணிகிட்ருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. "அண்ணா அண்ணன் இதோ வந்துட்டேன் இருங்கண்ணா, இதோ ஒரு 2 நிமிஷம் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவனும் வந்துடுறாங்க. "ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, பஸ்ஸில் தனியாக போக கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நானே தனியாக போய்ப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை" அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. "சரி அது கூட வேண்டாங்க, உங்களை ஆஃபீஸில் ஒருத்தர் திட்டினாங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறேனே" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "நான் என்ன ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா? என்னை திட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சண்டை போடுறதுக்கு" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "இல்லைங்க, அவங்க எவ்வளோ தைரியமாக இருந்தால் உங்களை திட்டிருக்கணும். ஏங்க அது என்னுடைய வேலைங்க, அவங்க சொன்ன வேலையை நான் சரியாக செய்யலைன்றதுனால என்னை கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போயிட்டு என்னை நீங்கள் திட்டினீங்க, என்னை எப்படி திட்டலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஏங்க போய் சண்டையங்க போட முடியும்? எதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. "சரிங்க, பஸ்ஸில் போகிறது கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நானே கொண்டு வந்து விடுறேன்." "ஐயய்ய, நீங்கள் அடங்கவே மாட்டீங்களா? எதுக்காக சும்மா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க, நானே தனியாக போய்ப்பேன், தேவையில்லாமல் எதையும் பேசாதீங்க" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "இல்லைங்க, பஸ்ஸில் ஒரு சிலர் இடிப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால தாங்க." "ஐயோ, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குங்க, நானும் வளர்ந்துட்டேன். என் அப்பா தான் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுமா, எனக்கு ஃபோன் பண்ணுமா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா சொல்லுமான்னு சொல்லி என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சா போதுன்னு உங்ககிட்ட வந்து சேர்ந்தா நீங்கள் அதை விட ரொம்ப டார்ச்சராக இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. "டேய் பல்லவா, கிளம்பலாமா?" "கிளம்பலாம் அண்ணி." "ஏண்ணே நீ இப்படி இருக்க, பாய்ண்ணே" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அண்ணன் போயிட்டு வரேண்ணே, ஏங்க போயிட்டு வரேங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்டேயும் சேரன்கிட்டேயும் மட்டும் சொல்லிட்டு நிலா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. "என்ன நமக்கு பாயெல்லாம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியன் கிட்ட வேற இப்படி சண்டை போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற போது பாண்டியனை போய் தலைமையிலேயே குட்டி விட்டுறாரு. "நீ ஏன்டா நடுவில் நடுவில் சிரிச்சிட்டே இருக்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஏண்டா நீ அவங்க கிட்ட விடாமல் மொக்க வாங்கிட்டே இருந்து அதை நினச்சேன் சிரித்தான், அதில் என்னடா தப்பு இருக்குது? நான் அப்படி தாண்டா சிரிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. "இங்கே பாருங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, ஆனால் நீங்கள் ஏதாவது மறுபடியும் சண்டை கிண்டை ஏதாவது ஆரம்பிச்சிங்க, எங்கேயோ போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் என் பாட்டுக்கு நான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சேரன் வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, "பாருண்ணே, இவன் தானே எதுக்கு எடுத்தாலையும் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மொக்க வாங்கிட்டே இருக்கான், அதை நம்ம என்னன்னு கேட்டால் தலையில் கொட்டுறான்னு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. "எத்தனை தடவை சொல்கிறது, தலை மேலே அடிக்கக்கூடாது வேண்டான்னு சொல்லி, ஏன்டா கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் நம்ம பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி சோழன்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. "விடுங்கண்ணே, அவள் தான் என்னை இன்சல்ட் பண்ணுறான்னா இவன் அதுக்கு மேலே சிரித்து ஏதாவது ஒன்று பேசி என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "சரி விட்டுடா, உங்கள் வேலையை போய் பாருங்கடா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "சரிண்ணே, நான் போய் பார்க்குறேன், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்தாண்ணே இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, இதை பாத்ரூம் கட்டுறதுக்காக வச்சுக்கோங்க, மீதி பணத்தை நான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்குறேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "டேய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், வேண்டாம்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "பரவாயில்லண்ணே, வச்சுக்கோண்ணே, நீ மட்டும் ஒருத்தர் என்னென்ன பண்ணுவீங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு, "அண்ணன் கொடுக்குற போதே வாங்கிக்கோங்க, இவங்கிட்ட இருந்து 10 பைசா கூட வாங்கிக்க முடியாது, அதனால் இந்த பணத்தை வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்கோங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து மறுபடியும் சோழனை போட்டு கலாய்க்கிறாரு. உடனே சோழனாக இருந்துட்டு, "பேசாமல் இருந்துக்கோ, அதுக்கப்புறம் மறுபடியும் தலைமையில் குட்டு வாங்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு, "சரிடா சோழா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் இன்னொரு விஷயம் என்ன, நான் இந்த பாத்ரூம் கட்டுறதுக்காக பணம் கொடுத்த விஷயத்த அப்படியே நிலா வந்தாக்கா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பெருமையாக என்னை பற்றி கொஞ்சம் பேசுங்கண்ணா" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
ஏன்னா எப்போ பாரு அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் பல்லவன் பல்லவன் சொல்லிட்டு பல்லவன்கிட்டேயும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட சுத்தமாக பேசுறதில்ல. ஏன் இந்த வீணா போனவங்ககிட்ட கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன்றாங்கன்னு. அதனால் நான் இந்த பணத்தை கொடுத்தேன், இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், ஏதாவது ஒரு 2 3 எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு இலாக்கிட்டே என்னை கொஞ்சம் பெருமையாக பேசினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதானே பேசிடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சேலன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஐயோ இவங்ககிட்ட ஏதாவது விட்டு போடணுமே, இப்போ என்ன பண்ணுறது? டேய் பாண்டியா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டு கையை கழுவுனாக்க கல்யாணமே ஆகாதாண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோம்னா பாண்டியன் இருந்துட்டு ஐயோ பாத்தியானே கல்யாணம்னு சொன்ன உடனே மூத்தவன் நீ இருக்க, ஆனால் இவனுக்கு பாருண்ணே கல்யாண ஆசை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா ஐயா சாமி நான் கையே கழுவலை, கல்யாணம் ஆகலைனாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குண்டில் துடைக்க போகிறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்? இல்லை நான் துண்டில் கையை துடைக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவன் சும்மா சொல்கிறான், அது கூட புரிஞ்சுக்காம நீயும் துண்டில் துடைக்கிறதுக்காக போகிற அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி விட்டுறாங்க. கையை கழுவிட்டு வந்து நிற்கிறாரு. உடனே சோழன் இருந்துட்டு டே பாண்டியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கொஞ்சறதுக்காக போகிறாங்க. என்னடா விஷயம் என்னன்னு சொல்லு, காரணம் இல்லாமலாம் நீ என்கிட்ட வந்து பேச மாட்டேன், என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைடா இல்லா பஸ்ஸில் போகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அது இங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கு, மறுபடியும் பஸ்ஸில் போக ரொம்ப டென்ஷனாக இருக்கும், பார்க்குறவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி இடிப்பாங்க, ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனையாக வந்துட்டு நிற்கும், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பஸ்ஸில் தனியாக ட்ராவல் பண்ணுறது, அதனால் ஏதாவது ஒரு வண்டி வந்தால் சொல்லுடா, அதை நிலாவுக்காக வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு வண்டியோட ரேட்டு எவ்வளோடா வரும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் என்ன ஒரு 1 லட்சம் திருப்பியும் அதை ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1,50,000 தேவைப்படும்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 1,00,000 ஆகுமா? டே அவ்வளோலாம் வேணாம், ஏதாச்சும் கம்மியாக பார்த்து கொடுறா, இந்த பாதியிலே வந்து வண்டியை விடுறது உனக்கு எப்படி எடுத்துங்களோ அதே மாதிரி ஒரு வண்டியை பார்த்து நிலாவுக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. சரிண்ணே அப்போ கூட ஒரு 1,00,000 வேணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டேய் தம்பி கொஞ்சம் ஏதாவது அண்ணனுக்கு பார்த்துக்கிட்டு ஏதாவது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லவும் அதெல்லாம் முடியாது, ஏன் நீ கூட ஒரு டிரைவர் தானே, ஒரு வண்டியோட ரேட் என்னன்னு கூட உனக்கு தெரியாதா? இல்லைடா நான் என்ன உன்ன மாதிரி டூவில் இருக்காருனா காருண்டா, காரோட ரேட் கேளு டான் டான் டான்னு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிவிடுவேன், ஆனால் டூ வீலரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா டூ வீலரை பற்றி எல்லாமே தெரிஞ்சது நீ மட்டும்தானே, அதனால் கொஞ்சம் ஏதாவது பார்த்துக்கிட்டு செய்கிறது, அது புது வண்டியாக இருக்கணும், நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இருக்கணும், எந்த பிரச்சனையும் அந்த வண்டியில் வரக்கூடாது, அந்த அளவுக்கு வண்டியில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து கூடுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு இது சரி அதெல்லாம் போகட்டும், நிலாவுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? அது எப்படி நான் தெரியாமல் இருக்கோம், அவங்க வளர்ந்தது அங்கே இருந்தாங்க, கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டவும் தெரிஞ்சிருக்கும், அதனால் நம்ம வாங்கி கொடுக்கலான்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிடா உன் வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது, அதுக்காக ரொம்ப புது வண்டிலாம் நம்ம பாண்டியன் எடுத்திருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்லேயே வண்டி எடுத்துக்கலாம், ஏதாவது லேடிஸ் ஓட்டுற மாதிரி ஏதாவது வண்டி வந்தால் கொஞ்சம் சொல்லு, நானும் கொஞ்சம் பணம் போட்டு நிலாவுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ணன் நீ வாங்கி கொடுக்குறீங்களான்னு, ஆனால் இருந்தாலையும் நான் வாங்கி கொடுத்து தான் நீ நிலாக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு சொல்லணே அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. யப்பா சாமி என்னடா நடிப்பு, டேய் உங்ககிட்ட இருந்து காசு கண்டிப்பாக வராதுடா, முதல்ல இவ்வளோ காசை நீ ரெடி பண்ணு, அதுக்கப்புறம் நீ கேட்ட மாதிரியெல்லாம் வண்டியை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் நீ சொல்கிற ரேட்டெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கேடா, அது ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ண, நான் அதுக்கேற்ற மாதிரி நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துருவோம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டேய் அங்கே என்ன 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வாங்கிக்க மாட்டா வண்டியை வாங்க முடியும், லட்சக்கணக்காக போட்டு தாண்டா நீ கேட்குற மாதிரி மாடல்ஸ்லலாம் வண்டி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்டா சாமின்னு நம்ம பாண்டியன் இருந்துட்டு சோழன்கிட்ட இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு, டேய் அதுக்குள்ளே கிளம்பிட்டியாடா, டேய் நான் சொன்னதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்றா, நிலா கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, அதனால் கூடிய சீக்கிரமாக நிலாவுக்கு வண்டி வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை எபிசோடில் அடுத்தடுத்து என்னெல்லாம் ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.